இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் கோவை பெரியநாயக்கன்பாளையம் அடுத்துள்ள பயணியர் பள்ளியில் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினார். தமிழ்நாட்டில் 2016ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் ஆர்வமாக வந்து வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையினை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார் போட்டியிடுகிறார். அவர் இன்று கோவை பெரியநாயக்கன்பாளையம் அடுத்துள்ள பயணியர் பள்ளியில் வரிசையில் நின்று தனது வாக்கை செலுத்தினார். தொடர்ந்து வாக்குப்பதிவினை பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது, விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு சென்று கொண்டிருக்கிறது. எழுச்சியாக மக்கள் வந்து வாக்களிக்கின்றனர். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நேற்று இரவு முதல் கூப்பன் கொடுத்துக் கொண்டு மக்கள் யாரையும் தூங்க விடவில்லை. எல்லா இடங்களிலும் தகராறு செய்து கொண்டு டோக்கன் கொடுக்கின்றனர். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். இடிகடை, பெரியநாயக்கன்பாளையம், சரவணம்பட்டி, கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் திமுகவினர் பரிசு பொருட்கள் கொடுப்பதை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளோம். டோக்கன் கொடுத்து அவை ஸ்கேன் செய்தால் நகை கிடைக்கும், தங்கம் கிடைக்கும் என கூறி வருகின்றனர் என்றார். 15வது என்னுடைய வாக்கை பதிவு காலையிலிருந்து விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் வாக்களிக்கிறது. அதை வாக்களிக்க மக்கள் எல்லாரும் நன்றி. அதே போல அந்த முன்னேற்ற கழகத்தில் நேற்று இரவிலிருந்து டோக்கன் கொடுத்தது வந்து மக்கள் யாரும் தோன்றுவதில்லை. நைட்டு வெளியே டோக்கன் கொடுத்து அன்றைய ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கண்டிக்கக்கூடிய சமாச்சாரம். மக்கள் தெளிவாக நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். மாற்றத்தை நோக்கி மக்கள் விறுவிறுப்பாக வாக்களித்து கொண்டிருக்கின்றனர். அந்த தோல்வி பயத்தில் எதையும் நாட்களில் பரிசு பொருட்கள் கொடுத்துட்டு செங்கலும் கொடுத்துருக்கோம். இடிகரையில் விநாயக பார்த்து கொடுத்துருக்கோம். சரவணப்பட்டியில் கொடுத்துருக்கோம். பல இடங்களில் கவுண்டை பார்த்து கொடுத்துருக்காங்க. டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணால் அதுக்கு நகை கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.